எல்லார் கையிலையும் ஒரு லக்கி ட்ராக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்களா? பத்திரமா வச்சுக்கோங்க, தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு யாருக்கு அந்த லக்கி ப்ரைஸ் கிடைக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு மனசில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஏசப்பா இந்த தடவையாவது எனக்கு லக்கி ப்ரைஸ் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் யாருக்கு விழுகுதுன்ற பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம். லக்கி ட்ரா கேம் லாஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக, அதாவது பல வருஷமாக நம்ம பைபிளை படிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கி பைபிளில் இருந்தால் ஒரு கேமு. எல்லாருக்குமே வசனம்லாம் நிறையா தெரியும்ல. இப்போ நான் ஒரு வசனம் சொல்ல போகிறேன். பைபிளை வீட்டில் வச்சுட்டு பரவாயில்ல, நான் வசனம் சொல்லிடுவேன்லண்ணா. அப்படியே நல்ல வேலைம்மா. நான் வாடி சொல்லி பைபிள் வசனம் சொன்னா பிரச்சனை ஆகிப்போம்ல. சரி, வசனம் சொல்லி நான் வசனம் சொல்லுவேன். அதில் என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்ண்ணா. இதுதான் கேமு. ஓகே. கீழே இருந்தே ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது. யார் பாட்டை கண்டுபிடிச்சோடனே மேலே ஓடி வந்து மைக்கில் சொல்கிறாங்களோ அந்த பாட்டை, அவங்களுக்கு தான் ப்ரைஸ்ண்ணா. அதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சோன்னே மேலே ஓடி வந்துடுவோம். ஆனால் இந்த கேம் என்னன்னு எங்களுக்கு புரியலையே. இப்போ நான் இந்த அண்ணா கிட்ட ஒரு வசனம் சொல்கிறேன். இந்த அண்ணா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? எனக்கு ஏன்ட்டியா எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வசனம் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேம்னா. சரிம்மா. வசனம் என்னன்னா, இந்த அண்ணாவுக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வசனத்துல என்ன பாட்டு இருக்கு? அப்படி எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், அப்படியே பாட்டாவே? ஆமாண்ணா. சரி, ஓகே. கேம் புரிஞ்சுல? இதுதான் இந்த பாட்டை நான் பாடிடணும். ஆமாண்ணே. எனக்கு ஒத்தாசை, அவ்வளவுதானா? அப்ப நான் வின்னு. ஆமாண்ணா. அப்ப கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கிஃப்ட். ரைட், ஓகே. ஆனா கீழ இருந்து பாடக்கூடாது. ஆமா, கீழ இருந்து பண்ணா கிஃப்ட் எல்லாம் கிடையாதுண்ணா. மேல வரணும் கண்டிப்பா. ஏன்னா கீழ இருந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். ஆமா, யாரும் ஆன்சர் அவுட் பண்ணிடாதீங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா மேல வந்துருங்க. ஏன்னா வசனத்திலே ஆன்சர் இருக்கு. அப்படிதானா? வசனத்திலே பாட்டோட ஆன்சர் இருக்கு. அதனால டக்குன்னு ஓடி வந்துருங்க. ஓகேவா? நான் கீழ இருந்து சொல்லி கொடுத்தனால தான் அவங்க ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்களான்னு சொல்லக்கூடாது. நீங்க அமைதியா இருந்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாப்போமாண்ணா? ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் பாட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வசனம் என்னன்னா, என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஏசாயா 49:11. இதுல என்ன பாடல் இருக்கிறது? என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஏசாயா 49:11. இதுல என்ன பாடல் இருக்கு? கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பிரைஸ். ஃபர்ஸ்ட் லைன்லயே பாட்டு இருக்கு. அந்த சைடுல மொத்தம் பண்ணிக்கிறோம். எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதைகளாம் செவ்வையாக்குவா. வெரி குட்மா, சூப்பர். எல்லாம் கரங்களை தட்டிடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? அவங்க ஸ்டேஜ் ஏறி வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாமா? செகண்ட் கொஸ்டின். யார் நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நிச்சயம் நம்புறேன். ஆனால் யார் வந்து ஸ்டேஜுக்கு வராங்கன்னு தான் இருக்கு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. எனக்கே ஆன்சர் தெரியுமா? ஸ்டேஜுக்கு. தேவனது அடைக்கலமும் பெலனுமா, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உங்களோட ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவனது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சூப்பர்மா, நன்றி நன்றி. எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா இவங்களுக்கு? ஆனா மூணாவது கொஸ்டின். ஓகேமா. இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வசனம் வந்தவங்களே திருப்பி வரலாமா இல்ல அது இப்படி வரலாம்? அது அவங்க இன்னைக்கு லக்கி பர்சன். நிறைய பாட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. தேர்ட் கொஸ்டின். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உபாகமம் 33:27. பாடல் தெரிந்தவங்க ஸ்டேஜில் ஏறி வந்து ஆன்சர் பண்ணலாம். வந்துட்டாங்களா? அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. சேர்ந்து பாடலாமா? அவ்வளவுதான். எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? பிரைஸ் வாங்கிட்டு போங்க. பாதிக்கு லாஸ்ட் கொஸ்டின். இது சொன்ன உடனே ஓடி வந்துடுவீங்க தெரியும். ரெடியாவே நிக்கிறாங்களா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஓகே.
சங்கீதம் 34:10. ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சூப்பர்க்கா. சரி, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா இல்லை இதோட நிப்பாட்டிடலாமா? இன்னும் நிறைய கேள்வி எல்லாருமே வந்து பாடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க நான் நினைக்கிறேன். அம்மாக்கு என்னம்மா கிஃப்ட்டை கொடுக்காம விட்டீங்க? சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. பாடல் தெரிந்தவங்க ஸ்டேஜ் ஏறி வந்து பாடி ப்ரைஸ் வாங்கிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வர்றீங்களா? நடந்து வரையிலேயே சொல்லிட்டு அவங்க. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையில் நடக்க வேண்டுமே, நீ நடக்க வேண்டுமே. எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? இக்க பாதி பாட்டு பாடும் போது என் காதில் கிடிச்சு பாருங்க. அண்ணா, இந்த கேம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் டஃப்பா மாத்திரலாமாண்ணா கேம்? இன்னும் கொஞ்சம் டஃப்பாவா? இன்னும் கொஞ்சம் டஃப்பா. சரிம்மா. இப்ப எல்லாருமே நிறைய சாங்ஸ் தெரியும்லண்ணா. ஆமா. இப்ப இந்த சாங்ஸ்ல நடுவுல இருந்து ஒரு 3 லைன் சொல்லுவேனா, அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கணும். பாட்டு சொல்ல போறீங்க? பாட்டு நான் பாட மாட்டேன், சொல்லுவேன். சரி. ஆனா அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம். வசனம் சொல்லும் போதே சொல்ல மாதிரி தானே இருந்துச்சு. இது பாட்டவே. அது வசனம், இது பாட்டு. பாட்டு. சரி, ஓகே. அதாவது நீங்க பாட்டோட நடுவுல இருக்க 4 வரியை சொல்ல போறீங்க. இவங்க ஆரம்பத்தை என்னன்னு பாடணும் வந்து. அதானா மக்களே, புரிஞ்சா? இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும்ல. அந்த பாட்டுல இருந்து நடுவுல ஒரு 4 லைன் சொல்லுவேன். அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் என்னன்றத கண்டுபிடிக்கணும். சரி, நான் சொல்றேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேய்ச்சிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இந்த பாடலோட முதல் வரி என்ன? கரெக்ட். எனக்காய் ஜீவன் விட்டவரே, அந்த பாடல் தான். ஆனா அந்த பாடலை 2 வரிகள் பாடிருங்கண்ணா. பாட்டை பாடுனாதான் வந்து பரிசுக்கா. புல்லுள்ள இடங்களில் இருந்து பாடிருங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. எல்லாரும் கரங்களை தட்டி. போதும்க்கா, போதும். நன்றிக்கா, சிறப்பு. பரவாயில்ல. இந்த கேம் ரொம்ப பயங்கர விறுவிறுப்பா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாட்டு. இதை கண்டுபிடிங்க. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். திரும்ப சொல்றேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். இந்த பாடலுடைய முதல் வரி என்ன? ஆன்சர் வந்துருச்சுக்கா. அப்பாதியா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ரெண்டு வரி பாடணும்ல. கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ரைட். சரி, ஃபுல்லா கேர்ள்ஸா வந்துட்டு இருக்காங்கண்ணா. சரிமா. இப்போ வந்து பாய்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்போனா? கேள்வி ரைட் போட்டோம். இந்த பாடல், அதாவது இப்ப நான் கொடுக்கிற क्वेश्चन வந்து பாய்ஸ்க்கு. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஐயோப்பா, ஈஸியான பாட்டப்பா. யார் கண்டுபிடிச்சது? எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம். எனி பாய்ஸ்? எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், ராஜா நீ செய்த நன்மை. ஆனா ஒரு 2 லைன் படிங்கண்ணா. நீ இப்ப முதல் லைன் சொல்ல சொன்னேன், பாட்டை படிக்க சொன்னேன். தெரியாதுல, கேட்டுல. சரி, எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க.
கிஃப்ட் வாங்கிக்கணும் எல்லாம் கரங்களை தட்டுவோமா? இந்த கேம்க்கு யார் பதில் சொல்றான்னு பாப்போம். டேய் ரெடி ஆடுறா, உனக்கு தான் அந்த கேள்வி. சரி, இந்த வரி என்னன்னா இப்ப பாப்போம். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. திரும்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அதே பையன் தானே நீ? என்ன பாட்டு? சூப்பரா பாடுற பாடுற பாடுற. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்கு எல்லாம் கிளாப் பண்ணுவோமா அந்த சின்ன பையனுக்கு? வெரி குடா, சூப்பர். என்ன கேம் முடிச்சா இன்னொரு பாட்டு இருக்கா? இன்னும் வேணுமா இல்ல முடிச்சிடலாமா இதோட? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சரி, உங்களுக்காக லாஸ்ட் கொஸ்டின். யாருனாலும் எஞ்சி வரலாம். இந்த கொஸ்டினுக்கு 50+ ஆன்சர் சொல்லட்டும். சரி ஓகே. பெரியவங்க யாருமே வரவே இல்லை. சரி ஓகே, அவங்களுக்கு. சரி, ஈஸியான பாட்டை சொல்லுமா? ஈஸியான பாட்டு சொல்றேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கல் என்று கட்டளையாதால் ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்றி ஈந்து தொண்டு செய்வேன். இந்த பாடலுடைய முதல் வரி தெரிந்தவங்க வார்த்தை இருக்கு. போத்தி தேவன்றது கடவுள் வந்து ஏசப்பாவனை எனக்கு நல்லா வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நல்லா வச்சிருக்காரு. ஏசப்பாவனை நல்லா வச்சிருக்காரு. ஆனா இந்த பாட்டே வரலையானே. போத்தி தேவன் சொல்லிட்டு போற்றி துதிப்போம். ஓகே சூப்பர், பரிசை கொடுத்து விடுங்க. அப்ப எல்லாரும் கரலை தட்டுவோம். ஒரு நடனத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவளோட காத்திருந்த அந்த லக்கி ட்ரா அந்த கேமை நம்ம நடத்துவோம். நிகழ்ச்சியின் கடைசி நடனம். எல்லாரும் கரங்களை தட்டி